Disclaimer. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காகவும் மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காகவும் பகிரப்படுவது மட்டுமே. Awareness purpose, knowledge purpose, education purpose only. இதில் கூறப்படும் application, finance நிறுவனம் மற்றும் வங்கிகள் எதனுடனும் நம்முடைய சேனலுக்கும் எந்தவித நேரடி தொடர்பும் கிடையாது. ஸ்டோரில் அவர்கள் கொடுத்திருக்கும் தகவல் அவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பகிர்ந்திருக்கும் தகவல்கள் மற்றும் பயனாளர்கள் கொடுத்திருக்கும் ரிவ்யூக்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு லோனை எடுப்பதற்கு முன் தயவு செய்து உங்களுடைய நிதி நிலைமையையும் அந்த நிறுவனத்தின் நம்பகத்தன்மையையும் நீங்களே சரிபார்த்துக் கொள்வதுதான் சிறந்தது தான் பரிந்துரைக்கப்படுகிறது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். 7 நாள் அப்ளிகேஷன். இந்த 7 நாள் அப்ளிகேஷன்ல நிறைய பேர் லோன் எடுத்து நிறைய நம்ம கிட்ட கேள்விகள் அப்படின்றத தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 7 நாள் அப்ளிகேஷன்லேருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் நோக்கமே. நீங்க ஒருவேளை இந்த 7 நாள் அப்ளிகேஷன்ல நீங்க லோன் எடுத்திருக்கீங்கன்னா இதுல இருந்து எப்படி வெளியில வரணுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் டில் டு எண்டு வரைக்கும் நீங்க பாருங்க. கண்டிப்பா நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் அப்படின்றது சொல்லியிருக்கேன். எனக்கு இதுல அனுபவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல எனக்கு 8 வருஷம் அனுபவம் இருக்கு. இந்த 7 நாள் அப்ளிகேஷன்ல எனக்கு 8 வருஷம் தாண்டி அனுபவம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுல தெரியாம லோன் எடுத்து அவன் என்ன மிரட்டி அப்ப இந்த மாதிரி விஷயங்களும் மேலுமே நடக்குதா அப்படின்றத தெரிஞ்சு இதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டு அதுக்கு நிறைய பேர் ஆமாங்க எனக்கும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதுக்குள்ள வந்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு மிகப்பெரிய அனுபவம் அப்படின்றது இருக்கு. அண்ட் அதே போல 6 வருஷமா நான் எவ்வளவு பேர்கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வச்சுதான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது அங்கீகரிக்கப்படாது அப்படின்றது இவன் நடந்துக்கிறத வச்சா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இவன் அங்கீகரிக்கப்படாதவன் தான். அப்ப இவங்ககிட்ட பணம் எடுத்து கட்டாம இருக்கலாம். அப்ப நிறைய லோன் நான் போய் எடுக்கிறேன்னு மாதிரி அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா லீகலா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இவன் தப்பானவன் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு நல்ல அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதுன்னா அப்ப கண்டிப்பா கேள்விகள் அப்படின்றது இந்த இடத்துல வரும். இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு, அனன்யா அப்படின்ற ஒரு சிஸ்டர் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. சரி, ஓகே. எனிவே, இப்போ இந்த 7 நாள் அப்ளிகேஷன் லோன் எடுத்த உடனே என்ன செய்யலாம்? நீங்க தெரிஞ்சு எடுத்தீங்களோ தெரியாம எடுத்தீங்களோ கிடையாதுங்க. முதல்ல அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடாது. ஏன்னா உங்க மொபைல்ல இருக்குன்னா அது உடனடியாக பேக்கப் அப்படின்றது எடுத்துக்கும். அப்போ அதை முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அடுத்தது வாட்ஸ்அப்பை டோட்டலா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது வந்துட்டு ரேண்டமா நான் சொல்றது இல்லை, ஃபிக்ஸடாவே சொல்றேன். ஸோ ராவா நம்ம பண்ணா இதெல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்றதுக்காக வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அதாவது வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்குற மாதிரி சோஷியல் மீடியாவை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க அடுத்தது பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க இவங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இவங்களால உங்களை இது போல ஃபோன் மூலியமா இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லத்தான் முடியுமே தவிர, இல்லை ஃபோன் மூலியமா இவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பு அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பு அப்படின்றத பண்ணத்தான் முடியுமே தவிர, மற்றபடி லீகலா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டு பணத்தை எடுக்கிறதோ அல்லது உங்களுடைய மொபைல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்றதோ அது எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு உங்களை பயன்படுத்துறதுக்காகவும் உங்கள்கிட்ட இருந்து பணம் லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்காகவும் தான் இது இவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. தயவு செய்து பணம் கொடுத்துட்டால் இது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது பணம் கட்டிட்டால் சரியாகவே ஆகாது. பணம் நீங்க கொடுத்தாலும் திரும்பவும் அவன் பணம் கேட்பான், திரும்பவும் கொடுப்பான். இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ என் அக்கௌண்ட்ல பணம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நான் அந்த பணத்தை கட்டுற திரும்பவும் பணம் போறான், பணத்தை கட்டுற திரும்பவும் பணம் போறான், இப்போ நான் கட்டாம மட்டும் அவன் போட்டுக்கிட்டே இருப்பானே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டாரு. நீங்க கட்டாம விட்டாலும் சரி இல்லை கட்டினீங்கனாலும் சரி, நீங்க எப்போ கட்டாம விட போறீங்களோ அது வரைக்கும் அவன் பணம் போட்டுக்கிட்டே தான் இருப்பான், நீங்களும் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைமே நீங்க வந்துட்டு பணம் கட்ட போட அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வேற, உடனே அந்த ரியாக்ஷன் அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். இல்லை நீங்கள் ஒரு 100வது டைம் சொல்கிற பாருங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலில் 100வது டைமாக நீங்கள் பணம் கட்டுறீங்க இப்படி போயிட்டோம். 100வது டைம் நீங்கள் வந்துட்டு அந்த பணத்தை கட்டாமல் இருந்தீங்கன்னா அப்பையும் அவன் இதைத்தான் பண்ணுவான். முதல் டைம் என்ன பண்ணுவானோ அதைத்தான் 100வது டைம் பண்ணுவான். அவன் இந்த எண்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அதாவது மக்கள்கிட்ட டைரக்டா நீ 100 ரூபா காசு கொடுறா அப்படின்னு, மக்கள்கிட்ட இல்லை யாரோ ஒருத்தர் போய் டைரக்டா நீ 100 ரூபா காசு கொடுறா அப்படின்னு கேட்டா கிடையாது. உன்னால எனக்கு நஷ்டமாயிடுச்சு, நான் உன்கிட்ட கொடுத்த காசு நீ எனக்கு தரல, அதனால எனக்கு நஷ்டமாச்சு, நான் கொடுத்துட்டேன், நான் வந்துட்டு அந்த அன்கான்சியஸ்ல இருக்கக்குள்ள கொடுத்தேன், அது எனக்கு கொடுத்தே யாருக்கு கொடுத்தேன்னு தெரியல, அந்த பணம் எனக்கு தொலைஞ்சு போச்சு. இந்த மாதிரி மக்களை பிளைம் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது, ஒருத்தரை பிளைம் பண்ணி கேட்கும் பொழுது அப்ப நமக்குள்ளே தோணும், ஒருவேளை நம்ம கட்டலையோ இல்லை கட்டது வேற யாருக்காவது போச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோணும். இதுக்காக தான் அவன் வந்து பணத்தையே போடுறான். இல்லைன்னா டைரக்டா அங்கே போய் அவன் போட்டோ அனுப்பிடுவான், அதை அனுப்பிடுவான்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும், உன்கிட்ட காசே வாங்கலாம், நீனால போட்டோ வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் கருத்துல வச்சுதான் அவனுங்க இது போன்ற விஷயங்களுக்குள்ள வராங்க. சரி, ஓகே. அப்போ முதல்ல இது பணம் கட்டிட்டா சரியாயிடும் அப்படின்றதுல இருந்து நம்ம வெளியில வரணும். சொந்தக்காரங்களுக்கு போனா நமக்கு என்ன வருது, மான மரியாதை என்ன வருது, அவங்க என்ன நம்மளை நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற யோசிக்கிற விஷயத்த தவிர்த்திடுங்க. ஏன்னா இதுக்காகவே தான்
நீங்க உங்களுக்கு யாராவது கால் பண்றாங்க, என்னப்பா உன்னை பத்தி தப்பா மெசேஜ் வருது, தப்பான போட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, இது போல என் மொபைல் ஹேக் ஆயிடுச்சு, நான் சைபர் செக்யூரிட்டில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என்னை பத்தி தவறா எந்த மெசேஜ் வந்தாலும் நம்பாதீங்க, அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டீங்கனாலே போதுமான ஒண்ணுதான். இதை சொல்லிட்டீங்கனாலே போதுமான ஒண்ணுதான். இதற்கு அடுத்தது 1930க்கு கால் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒருவேளை இந்த மாதிரி அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்திருக்கு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல, சார் இது நான் தெரியாம எடுத்தது, இங்க பாருங்க எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா சைபர் செக்யூரிட்டி 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அடுத்தது நான் ஒருவேளை இந்த நம்பர் எனக்கு ரீச் ஆகலாம், நான் வந்து சைபர் செக்யூரிட்டி போர்ட்டல்ல போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்துட்டேன், பாருங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான சிஎஸ்ஆர் காப்பி அப்படின்றத சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கான டீட்டெயில் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்க அதை காமிச்சிக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு லோன் எடுத்த உடனே ஐயோ இவன் அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான்றான், நான் பணம் கட்டுறேன், சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆயிடும், அப்படி இப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு பணம் கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு பணம்னு கட்டுவீங்க. ஒரு கட்டத்துல நீங்க முழிச்சுதான் ஆகணும், முழிக்கிற வரைக்கும் அவன் விடமாட்டான் உங்களே. அந்த முழிப்பை நீங்க இப்பயே முழிச்சிருங்கன்னு சொல்றேன் நான். அதாவது விழிச்சிருங்க, தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியில வரதுக்கான முயற்சியை இப்பயே எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோம், சரி ஓகே தப்பு நடந்துருச்சு, அதே நினைச்சு வருத்தப்படாம நான் போய் எடுத்துருக்க தேவையில்லையோ, அவசரப்பட்டு உள்ள போயிட்டேனே, இந்த இடத்துல நான் அதை யோசிச்சிருக்கலாமே, ஓடிபி கொடுக்கும் போதாவது நான் யோசிச்சிருக்கலாமே, அதெல்லாம் இப்ப யூஸ் கிடையாது. இப்ப ஒரு பழமொழி கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது வந்துட்டு ஓடுற டாக்கு கண்டா துரத்துற டாக்கு வந்துட்டு தொக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஓடுற நாய் கண்டா துரத்துற நாய்க்கு தொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் இவனுங்க நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அப்பா நம்ம துரத்த இவன் ஓடுறான்டா, இவன் தாடா நமக்கு அப்படின்ற மாதிரி பின்னாடியே உங்களை துரத்திக்கிட்டே வர ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துல நீங்க நின்று திரும்பி பார்த்து அவனை முறைச்சிங்க அப்படின்னாலே, அட்டி ஆத்தி இவன் தான் நம்மளை பார்த்து முறைக்கிறா, சரி ஓகே நம்ம ஓட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். இதுதான் நீங்க தைரியம். இந்த தைரியம் மட்டும்தான் உங்களை இது போன்ற விஷயத்துல இருந்து வெளியில கொண்டு வரும். நீங்க தைரியம் இல்லாம அவன் என்ன செஞ்சிருவான், அவன் இதை பண்ணிடுவான், அவனால இது பண்ண முடியும் அது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. அதே போல எப்பவுமே சரி, எந்த லிங்க் நீங்க 7 days அப்ளிகேஷன்ல லோன் எடுத்திருந்தாலும் எடுக்காம இருந்தாலும் எந்த லிங்கையும் நீங்க கிளிக் பண்ணவே கூடாது அப்படின்றதுல தயவு செஞ்சு முடிவாயிருங்க. ஏன்னா லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டாலே கண்டிப்பாக அந்த லிங்க் மூலியமா உங்களுடைய தகவல்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த லிங்க் எப்படி வேணா நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு லிங்கை கிளிக் பண்ண உடனே அப்படியே செல்லு ஃபுல்லா பிளாக் ஆயிடும், கருப்பாயிடும், இல்ல வந்துட்டு உங்களுடைய மொபைல் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் படத்துல வர்ற மாதிரிலாம் வராது. அதாவது அந்த படத்துல ஹேக் பண்ண உடனே அந்த டிஸ்பிளேல ஃபுல்லா வந்து ஹீரோ மூஞ்சி தெரியுது, இல்லை ஏதாவது ஒரு ஜோக்கர் மூஞ்சி தெரியுது, இதெல்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுடைய தகவல்களை எடுத்து தேவையில்லாத ஆடை கொடுக்கும், தேவையில்லாத வந்துட்டு இந்த ஆஃபர் அந்த ஆஃபர் சொல்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். சார் நீங்க தாய் மசாஜ் இருக்குவாங்க, ஏன்னா எனக்கு கூட இந்த மாதிரிலாம் மெசேஜ் வந்திருக்குது, இந்த மாதிரி நிறைய வரும். அதனால அன்னெசரியா எந்த லிங்கையுமே கிளிக் பண்ணாதீங்க. இது பேங்க் தான் கொஞ்சம் உறுதிப்படுத்தி கூட கிளிக் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த விஷயத்த நான் சொல்றேன். ஓகே கைஸ், இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த 7 நாள் அப்ளிகேஷன்ல இருந்து வந்துட்டு ஈஸியா வெளியில வந்துடலாம். ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதே போல ஒரு 10 விஷயம் சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிளஸ் போனஸா ஒரு விஷயம் வேற அதில் கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. அதில் இருக்கக்கூடிய 11 விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா அதுல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். நீங்க என்ன கேள்வியா இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய். வீடியோவில் பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கக்கூடியவை. பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களிலிருந்து பெறப்பட்டவை. எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் சொந்த முடிவில் தான் எடுக்க வேண்டும். எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை. மோசடி அப்ளிகேஷனிலிருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்.